நிறைய அதிசயம் இருக்கிறது. அப்ப அதிசயம் என்பது என்ன இவங்க விளங்கல, அதிகப்படியாக இருக்கும் பொழுது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய அதிசயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஒரு எறும்பு அதிசயம் இல்ல, அதெல்லாம் அப்படி தள்ளுங்க. இந்த உலகத்துல படைக்கப்பட்டதுல நீ கம்ப்யூட்டர் அதிசயம்ங்கிற, டிவி அதிசயம்ங்கிற, கேமரா அதிசயம்ங்கிற, மைக் அதிசயம்ங்கிற, அடே ஒரு எறும்புல உள்ள ஒரு அதிசயம் இதெல்லாம் உண்டா? ஒரு ஈல உள்ள அதிசயம் இருக்கா? அது எவ்வளவு சின்னஞ்சிறிய அற்பத்திலும் அற்பமான ஒரு ஜந்து, அது என்ன செய்யுது? அதுவாக போகிறது, அதுவாக சாப்பிடுகிறது, அதுவாக இயங்குகிறது, அதுவாக இறை தேடுகிறது, அதுவாக வாழ்கிறது, அதுவாக குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிறது, அதுவாக இனப்பெருக்கம் செய்கிறது. உன் மைக்கு பொண்டாட்டி உண்டா? டேய், நீ கண்டுபிடிச்ச அந்த மைக்கு புள்ள பெறுமா? புள்ள பெறும் வியாபாரம் பண்ண இயலுமா? நீ கண்டுபிடிச்ச டிவி குட்டி போடுமா? இறைவன் படைத்த அனைத்துமே மற்றொன்றை உற்பத்தி செய்து, அது அதிசயம். எந்த பொருளை நீ உண்டாக்குனாலும் சரி, இன்னொன்னு வேணும்னா இன்னொன்னு தான் உண்டாக்கணும். இதை வாங்கிட்டேன், இன்னொன்னு வேணும், இல்ல இதே போதும் 6 மாசத்துல குட்டி போடணும், அப்புறம் அப்படி சொல்லுவியா? நீ வீட்டுக்கு 2 டிவி தேவைப்படுது, 2 டிவி தான் 2 தான் நீ வாங்கணும். ஒன்னு வாங்கிட்டு போய் குட்டி போட வைக்க முடியுமா? நீ படைச்ச அந்த போடியும் ஒண்ணுதான், இன்னொன்னு வேணும்னா என்ன செய்யணும்? இன்னொன்னு செய்யணும். இறைவன் என்ன பண்றான் தெரியுமா? அதிசயம் எது? அடே, கடவுள் படைச்ச எல்லாமே அது போகும் பொழுது தன்னுடைய வாரிசுகளை விட்டுட்டு போகுது. உயிரற்றது நினைக்கிற மரம் கூட அதனுடைய விதைகளை வெளியே போட்டுட்டு போகுது. ஒரு வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கிற விதையிலிருந்து ஆயிரக்கணக்கான வேப்ப மரங்கள், ஒரு புளிய மர கொட்டையிலிருந்து வரக்கூடிய நூற்றுக்கணக்கான புளிய மரங்கள், இப்படி ஒன்று உற்பத்தி செஞ்சுட்டு போகிறது, அல்லது உற்பத்தி பண்ணுவதற்குரிய விதையை பூமிக்கு தந்து விட்டு போகிறது. இது மாதிரி நீ ஏதாவது பண்ணிருக்க? இது அதிசயமா இல்ல? இது ஒரு ஆச்சரியமா இல்ல? ஒரு சின்ன ஆலமரத்து விதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆலமரத்து விதை எவ்வளவு பெருசா இருக்கு? கடுகு இருக்குல்ல, அதுல ஒரு 100ல ஒண்ணுதான் ஆலமரத்து விதை, சின்னதா இருக்கும். ஆலமரத்தினுடைய விதை அந்த ஆலமரத்தினுடைய காய்க்குள்ள கனிக்குள்ள பாத்தீங்கன்னா 1,00,000 விதை உள்ள இருக்கும். அவ்வளவு மைக்ரோ சைஸ்ல இருக்கக்கூடியதான் ஆலமரத்து விதை. அந்த ஒரு விதைக்குள்ளேதான் இவ்வளவு பிரம்மாண்டமான 1000 பேருக்கு நிழல் தரக்கூடிய மரம் அதுக்குள்ளதான் இருந்தது. இந்த இலைகள் அதுக்குள்ளதான் இருந்தது. இந்த விழுதுகள் அதுக்குள்ளதான் இருந்தது. எல்லாத்தையும் அதுக்குள்ள ஜிப் பண்ணி வச்சிருக்கிறான். அது அதிசயம் இல்ல? இந்த சின்ன விதைக்குள்ள என்ன இருக்குது? அந்த விதையத்தான் நீ போடுற. அந்த விதையை போட்ட உடனே அந்த மரம் முளைக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான சைஸும் எதுல இருந்துச்சான்? ஒரே ஒரு ஆலமரத்து விதைக்குள்ள இருந்தது. ஒரு மாங்கொட்டையை போடுகிறாய். இந்த மாங்கொட்டையை நீ தண்ணியில போட்டு கரைச்சா அதுல பச்சை பச்சைன்னு கலர் வருமா? வராது. இந்த மாங்கொட்டையை தண்ணியில போட்டு கரைச்சு குடிச்சு பார்த்தா பயங்கரமா இனிக்குமா? இனிக்காது. ஆனால் இனிக்காத இந்த மாங்கொட்டையை நீ மண்ணிலே புதைக்கிறாய். புதைக்கிற மாங்கொட்டையிலிருந்து மாமரம் வருகிறது. அதுல கோடிக்கணக்கான இலைகள் இருக்கிறது. இவ்வளவு பச்சை கலர் எங்க இருந்து கிடைச்சதுக்கு? இவ்வளவு கலர் எங்க இருந்துச்சு? அந்த கொட்டையில் இந்த கலர் இருக்கல, ஆனால் பச்சை பசேல் என்று தெரிகிறது. இவ்வளவு அதுக்குள்ள மறைஞ்சிருச்சு. உனக்கு தெரியாத வகையில மறைஞ்சிருந்துச்சா இல்லையா? அதுல பலவிதமான பூக்கள் பூந்து தொங்குத. அந்த கலர், அந்த மஞ்சள், அந்த சிகப்பு, அதெல்லாம் எங்க இருந்து வந்தது? அந்த கலர் உள்ளதான் இருந்தது. மூட்டை மூட்டையா, லாரி லாரியா மாம்பழத்தை இறக்குறிய, இனிப்பா இருக்குன்னு சொல்றிய. இவ்வளவு இனிப்பு வேணும்னா எத்தனை மூட்டை சக்கரை வேணும்? இவ்வளவு மாம்பழத்துக்கு இனிப்பை கொடுக்கிறதா இருந்தா எத்தனை மூட்டை சக்கரை வேணும்? அந்த மாங்கொட்டைக்குள்ள அதெல்லாம் இருந்துச்சா? இல்ல. அதுவும் இனிக்கல. அதுக்கு ஊத்துற தண்ணியாவது சீனியை கலந்தா ஊத்துனிய? நான் கேட்கிறேன், மாங்கொட்டையும் இனிக்க மாட்டேங்குது. மாங்கொட்டை எந்த மண்ணுல நட்டி வச்சுல மண்ணை நக்கி பாத்தீங்களா? இனிக்குதா? அந்த மண்ணு இனிக்கல. அதுக்கு ஊத்துற தண்ணியை குடிச்சு பாத்தீங்களா? அதாச்சும் இனிச்சுச்சா? அதுவும் இனிக்கல. இந்த காத்த சுவாசிக்கிற காத்தையா நாக்கில் நீண்டி பாதி இனிச்சுச்சா? வெளிச்சம் இனிச்சுச்சா? அட, எங்க இருந்து அந்த இனிப்பு வந்துச்சு? எங்க இருந்து அந்த கலர் வந்துச்சு? இதான் அதிசயம். இதான் முழிக்கிறோம். இதுக்குள்ள முட்டா, இந்த மாங்கொட்டைகளை முட்டா, இந்த புளியங்கொட்டையில உழவா, இந்த வேப்பங்கொட்டையில உழவா, இந்த நெல்லுக்குள்ள உழவா, இதான் அதிசயம். அதற்குள்ளே மறைத்து வைத்து அப்படி பெருமா சோத்தை திண்டு போயிடக்கூடாது. சோத்தை வச்சு சிந்திக்கணும். இந்த அரிசி உருவாவதற்கு எப்படி உருவானது? ஒரே ஒரு நெல்லத்தான போட்டோம்.
மண்ணுக்குள்ள புதைச்சாட மண்ணே அதிசயம். இந்த மண்ணை இந்த தானியங்கள் ஜெயிக்கிறதே அதுவே அதிசயம் இல்லையா? இந்த மண்ணுக்குள்ள இந்த கைக்குட்டையை போடுவோம், புதைச்சு வைப்போம், ஒரு மாசம் கழிச்சு எடுப்போம், இருக்குமா? இருக்காது. மண்ணுக்குள்ள இந்த கைக்குட்டையை புதைச்சு வச்சு ஒரு மாசம் கழிச்சு தோண்டி எடுத்தா இதுவும் மண் ஆகிருக்கும். மண்ணுடைய தன்மை என்ன? நம்ம அப்பம் பாட்டுலாம் புதைக்கிறாங்களே, தோண்டி பாருங்களேன், உள்ளக இருப்பாரா? இருக்க மாட்டார். அவர் மண்ணோட மண் ஆகியிருப்பார். அப்ப மண்ணுடைய தன்மை என்ன? தனக்குள்ளே போடுகிற எந்த பொருளா இருந்தாலும் அது மண்ணாக மாற்றிவிடும். அதான் மண்ணு. உள்ளக்க எதை கொண்டை போட்டாலும் சரி, ஒரு இரும்ப புதைச்சு வச்சாலும் சரி, இரும்ப துரு பிடிக்க வச்சு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கி பவுடர் ஆக்கி அதுவும் மண்ணாக்கி விடும். மண்ணுடைய தன்மை என்னவென்றால் எல்லாத்தையும் தன் இனமாக மாற்றிவிடும். ஆனா நெல்ல போடுறேன், நெல்லு அது மண்ணை ஜெயிக்குது. முடியுமா என்னை மாத்திடுவியா பாப்போமா அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு அதை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்து அதுல இருந்து சத்துக்களை உறிஞ்சி ஒண்ணுக்கு 70 நெல் வருது. நீ ஒரு நெல் அழிஞ்சு போகணும். அதை மிகைச்சு ஜெயிக்குதா இல்லையா? இந்த ஜெயிக்கிற புரோகிராம் அதுக்குள்ள இருக்குத. இது அதிசயம். எதுக்கு நான் இதை சொல்றேன்னு கேட்டா, அதிசயம் அதிசயம் சொல்லி பொய்களையும் பிராடுகளையும் அதிசயம் என்று சொல்லி கடவுளை புரிந்து கொள்ளாமல் மக்கள் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பார்த்தால் சூரியன் அதிசயம், சந்திரன் அதிசயம், இந்த அண்டவெளி அண்ட சராசரங்கள் அதிசயம், ஒவ்வொரு கோள்களும் அதிசயம், காற்று அதிசயம், பெய்கிற மழை அதிசயம், நிலத்தடி நீர் அதிசயம், எல்லா அதிசயம். பூமிக்குள்ள நீர் இருக்கிறதா அதிசயம் இல்லையா? பூமி கணத்துல தண்ணி இருக்கிறதா என்னங்கிறீங்க? உள்ளேயும் தண்ணி இருக்குது. நம்முடைய சிறுநீர், நம்ம குளிச்ச தண்ணி, நம்ம யூஸ் பண்ண தண்ணி, அதையெல்லாம் கீழே பில்டர் பண்ணி தான் பூமிக்குள்ள திருப்பி வருது. உங்களுக்கு அவ்வளவு பெரியது. அங்கிருந்து கொட்டுத வானத்திலிருந்து. அதெல்லாம் என்ன? எங்கிருந்து கொட்டுது? இங்கிருந்து எடுத்துட்டு போறதுதான். எதை எடுத்துட்டு போகுது? கடல் தண்ணி எடுத்துட்டு போகும், குள தண்ணி எடுத்துட்டு போகும், கூவத்திலையும் எடுத்துட்டு போகும். எது? சூரியன் வந்து கடல்ல எடுத்துக்கிட்டு போகுது, குளத்துல எடுக்குது, பிளஸ் கூவத்துல எடுக்குதுல. கூவத்துல இருந்து அப்படி எடுக்குது. எதை மட்டும் எடுக்குது? கடல்ல தண்ணி எடுக்குது. உப்பு நீ வச்சுக்க, சுத்தமான தண்ணியை மட்டும் நம்ம கிட்ட கொடு அப்படின்னு வாங்கிட்டு போகுது. கம்மாயில எடுக்குது, செக்கச்சவேர் கம்மாய் தண்ணி, அதுல இருந்து எடுக்குது. கலரை நீ வச்சுக்க, கண்ணாடி மாதிரி தண்ணியை மட்டும் எனக்கு தா. மேல கொண்டு சூரியன் என்ன செய்யுது? நீராவியாக அப்படியே ஆவியாக மாத்தி மேல கொண்டை வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு போல புரண்டு கொட்டுது. உப்ப காணோம். கடல்ல இருந்து தான் எடுக்குது, ஆனா உப்பு இல்ல. கம்மாயில இருந்தா எடுக்குது, கலர் இல்ல. இதுலடா அதிசயம். இது அதிசயம் இல்லையா? எங்க இருந்து எடுக்குது? அப்படியே பில்டர் பண்ணி தூக்கிட்டு போறதா இல்லை? என்ன அதிசயம் இல்ல? இந்த உலகத்தில் அனைத்தும் அதிசயம். கடவுள் படைத்த அனைத்தும் ஒவ்வொரு அணுவிலும் அதிசயம் இருக்கிறது. ஒவ்வொரு பிரம்மாண்டமான பொருள்களிலும் அதிசயம் இருக்கிறது. நம்ம உடம்பில் உள்ள ஒரு சின்ன ஒரு சதை துண்டை எடுத்துக்கொண்டால் அதை டெஸ்டுக்கு விட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்க அவ்வளவு அதிசயம். அப்ப இந்த மாதிரியான அதிசயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வஃபில் அர்லி ஆயாத்துல் லில் மூக்கினீன். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பூமியிலே ஏராளமான அதிசயங்கள் இருக்கின்றன. குர்ஆன் சொல்லுது, எங்கடா போய் தேடுறீங்க அதிசயத்தை? நீங்களே உன்னை தயாரிச்சுக்கிட்டு அதிசயம்ங்கிறீங்களா? நீங்களா ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு அதிசயம்ங்கிறீங்களா? நீங்களா ஒரு சவத்தை எழுப்பிக்கிட்டு அதிசயம்ங்கிறீங்களா? அப்படி நாம் படைச்சு விட்டுக்கிறோம் பாரு, அங்க இருக்கிற அதிசயம். எதுல அதிசயம் இல்ல சொல்லு பாப்போம். அல்லாஹ் படைச்சிருக்கிற பொருள்ல எது அதிசயம் இல்ல? அதிசயம் தாறுமாறா இருக்கிறதுனால இவன் சிந்திக்க மாட்டேங்கிறான். எதனால சிந்திக்க மாட்டேங்கிறான்? கணக்கு வழக்கு இல்லாம கிடக்குதுல. அதனால அதிசயத்தை அதிசயம் இல்லைன்னு ஆக்கிவிட்டான். அதிசயம் இல்லாத அதிசயம் உனக்கு தெரிகிறது. அதனால அதிசயத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இப்படி சிந்தித்து பார்த்து ஒரு சரியான பாதைக்கு நீங்கள் செல்ல முடியும். அதையெல்லாம் விட